மதுரை அலங்காநல்லூரில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பல்வேறு வகையான ஆலோசனைகளை வழங்கினார். அவர் பேசுகையில், வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும், நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையோடும் உத்வேகத்தோடும் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். முக்கிய ஆலோசனை கூட்டத்தை அலங்காநல்லூர் ஒன்றிய செயலாளர்கள் ரவிச்சந்திரன் மற்றும் அலங்காநல்லூர் நகர செயலாளர் அழகுராஜா ஆகியோர் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கருப்பையா, ஐ மகேந்திரன், வாடிப்பட்டி யூனியன் முன்னாள் சேர்மன் ராஜேஷ் கண்ணா, மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட விவசாய அணி இணைச் செயலாளர் வாவிடை மருதூர், ஆர்பி குமார், மாவட்ட மகளிர் அணி துணைச் செயலாளர் சாந்தி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் மூடுவார்பட்டி ஜெயச்சந்திரமணியன், வாவிடை மருதூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருநாவுக்கரசர், வழக்கறிஞர் குருவித்துறை காசி மற்றும் ஒன்றிய கிளை பேரூர் கழக நிர்வாகிகள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலம் 2026 தேர்தலுக்கான பூத் கமிட்டியின் களப்பணி மற்றும் செயல்பாடுகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுக்கு தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. வரலாற்றை எடுத்து பார்த்தால் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் இரட்டையிலே பின்தங்கிய வரலாறே கிடையாது. அது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய தியாகம். அதிலே இந்த புதிய தலைமுறையாக இருக்கக்கூடிய இந்த புது ரத்தம் பாய்ச்சக்கூடிய இளைஞர்களை நீங்கள் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் பொதுச் செயலாளருடைய எதிர்பார்ப்பு. நேற்று வரைக்கும் சர்வே கல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த தீபக்கல்ல. நாளைக்கு காலையில அது சலவை கல்லுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. எந்த நாட்டுல சர்வே கல்லு 10-12 அடிக்கு பீடத்தோடு அமைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியல. நமக்கு எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கோம் சர்வே கல் எப்படி இருக்கும். நான் வருவாய்த்துறையில இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் அம்மா புண்ணியத்துல 9 ஆண்டுகள் நான் இருந்தேன். சர்வே கல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், மயில் கல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு தீபத்தூள்னா ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டு போங்க, ஆனா பச்சை போய் முழு பூசணிக்காய அது சர்வே கல்லுன்னு சொல்லி சொல்றீங்க பாவிதான். இதெல்லாம் நியாயமா? இப்போ காலை உணவு திட்டம் புலியை பார்த்து பூனை சூடு போட்ட போல புரட்சி தலைவரை பார்த்து இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு காலை உணவு திட்டம் என்று அவர்கள் ஆரம்பித்தார்கள். அவர் ஆரம்பித்ததிலே இன்றைக்கு நகர்ப்புறத்திலே அரசு உதவிபுரத்திலே 1 முதல் 5 வகுப்பு படிக்கிற மாணவர்களிலே இன்றைக்கு புள்ளி விவரத்தோடு சொல்லுகிறேன், 40% பேர் ஸ்டாலின் கொடுக்கிற காலை உணவு எங்களுக்கு தேவையில்லை என்று இன்றைக்கு அதை புறக்கணித்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி தகவல். சத்துணவு திட்டத்தை எங்கேயாவது யாராவது புறக்கணிச்சிருக்கிறாங்களா? ஆலைகள் வரும் அன்னதான திட்டம் அம்மா கொடுத்தாங்களே, யாராவது புறக்கணிச்சிருக்கிறாங்களா? ஏன் 40% பிள்ளைகள் இந்த காலை உணவு திட்டத்தில் பங்கேற்கவில்லை? இது நான் சொல்லுகிற புள்ளி விவரம் அல்ல, சமூக நலத்துறையில தமிழ்நாடு அரசு வெளியிட்ட